ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய கடைசி பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் இந்த சீரிஸை மிஸ் பண்ண போறீங்களா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ போன எபிசோட எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, இவங்க கேக் கட் பண்ணும்போது அந்த வில்லன் பைப்பில் வந்திருப்பான் இல்லையா, இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ முழிச்சிருந்து ஹீரோயினே அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினும் முழிச்சிட்டு, என்ன நீ எப்போ முழிச்ச அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு பர்த்டே வரப்போகுது இல்லை, ஸோ உனக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே சொல்லுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே சொல்ல, அப்படின்னா எனக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்கிற, எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான கிஃப்ட் தானே தருவேன்ற மாதிரி ஹீரோயினும் கிண்டல் அடிச்சு கேட்க, அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா தான் அந்த ஷாப்பிங்கும் போறாங்க. ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து, உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும், என்ன ஆனாலுமே சரி நீ ஃபர்ஸ்ட் உனக்கு தான் முக்கியம் கொடுக்கணும் சரியா, என்ன ஆனாலுமே நீ சேஃபா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னதும், ஏன் திடீர்னு இப்படி பேசுற, என்னாச்சு உனக்கு, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்றும் ஆகாது சரியா, நம்ம ஹாப்பியா இருக்கலான்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு தெரியும்ல அவனும் மறைஞ்சு போயிடுவான்றது, அதனால இந்த அசிஸ்டன்ட் பையனை தனியா கூப்பிட்டு, இந்த இடம் ரொம்பவே சேஃப் தானே, அந்த மிஸ்டர் சியூக்கு இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தா நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னதும், ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுற, அதெல்லாம் மிஸ்டர் சியூக்லாம் இந்த இடத்த கண்டுபிடிக்க மாட்டான், எதுவும் யோசிக்காம வா உள்ள போய் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்திருந்திருப்பாங்க. ஆனா அப்படியே கேமராவை தூரத்துல காமிச்சா அங்கதான் அந்த போலீஸ்கார் நிக்குது. அந்த போலீஸ்காருக்குள்ள யார் இருக்கா, அந்த மிஸ்டர் சியூக் தானே. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள காமிச்சா எல்லாருமே கேக் எல்லாம் ரெடியா வச்சுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்படி கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆசைகளை சொல்லணும் போல. அப்படி நம்ம ஹீரோயின் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறானா, இந்த மாதிரி நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், அடுத்த வருஷமும் இதே மாதிரி 4 பேரும் சேர்ந்து என்னுடைய 31வது பர்த்டேவை கொண்டாடணும், அது போக ஹீரோ கூட நான் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணிட்டு கேக்கை கட் பண்ணலான்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா கேக் வந்து அணையுது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல கரண்ட் போகுது, பயங்கரமா காத்து அடிக்குது, ஏதோ சுத்தியால இழுத்துட்டு வர மாதிரி சத்தம் கேட்குமா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த மிஸ்டர் சியூக் இங்க வந்துட்டான்ற மாதிரி. அதனால வேகமா நீங்க எங்க இருந்து கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது, அது வரைக்கும் நீங்க சேஃபா இருக்கணும் அப்படின்னதும் ஹீரோயின் வந்து பயப்படுறாங்க, ஏன் அப்படி பேசிட்டு இருக்கிறேன்ற மாதிரி. அதுக்குள்ள அந்த கதை உடைச்சிட்டு மிஸ்டர் சியூக் வந்து உள்ள வரான். உள்ள வந்து, என்னம்மா கண்ணு சௌக்கியமா, 30வது பர்த்டே வரப்போகுதுன்னு சந்தோஷமா இருக்கிறியா, ஆனா அதை நான் விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கேக்க வந்து ஒரு கட் பண்ணுவான் பாருங்க. அவ்வளவுதான், வெறித்தனமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், எல்லாருக்கும் பயமாவும் இருக்கும். உடனே நம்ம ஹீரோ கையில ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு நீங்க எங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்டர் சியூக் அட்டாக் பண்ண போக, ஆனா அதுக்குள்ள மிஸ்டர் சியூக் என்ன பண்ணிடுறாருன்னா, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அவங்க தப்பிச்சு ஓடுறத பார்த்ததுமே ஒரு சேரை தூக்கி வேகமா எரியவும், அது வந்து நம்ம அசிஸ்டன்ட் பையன் மேலே பட்டு அவன் பொத்துன்னு கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஐயோன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இதை பார்த்துட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்து மறுபடியும் அந்த மிஸ்டர் சியூக் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த அசிஸ்டன்ட் பையனை தூக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே வெளியில போறாங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த மிஸ்டர் சியூக் மேல சொருகிறான், உன்னை நான் 1500 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கையாலே கொலை பண்ணிருக்கணும், ஆனா நீ தப்பிச்சிட்ட அப்படின்னதும், டே பொடி பையல உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல, நான் சீக்கிரமா ஹீரோயினை கொலை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை தள்ளி போட்டுட்டு வேகமா அங்கிருந்து கிளம்புறான். அதே டைம்ல இங்க வெளியில காருக்கு வந்துடுறாங்க. அப்படியே பரபரப்பா இருக்குது அந்த இடமே. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கார் சாவியை வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. உடனே ஹீரோயின், நீ சேஃபா இங்கே இரு, நாங்க போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டை பார்த்து போக ஆரம்பிக்க, அதுக்குள்ள இந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன பண்றானா, நம்ம அசிஸ்டன்ட் பையனை அப்படியே தள்ளி பக்கத்துல இருக்கிற கார்ல ஏத்திடலான்னு பாக்குறா. அப்போ யாரையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோ இப்பதான் எந்திரிக்கிறான். நான் விட மாட்டேன், எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்னு எந்திரிச்சு வேகமா ஹீரோயினை தேடி ஓட, இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த வில்லன் பைபிளே சவுண்ட் கேட்கும். அடே ஹீரோயின் எங்க இருக்க, உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் வெட்டி கொலை பண்ண போறேன் அப்படின்னு சவுண்ட் கேட்க, உடனே அவன் பயந்து பக்கத்துல உள்ள காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு ஃப்ரெண்டு பொண்ணு பயந்துருப்பான்ல, அவ யாரை பார்த்து பயந்துருப்பானா, நம்ம அண்ணக்காரனை பார்த்து தான். அவன் தான் இந்த இடத்துக்கு எப்படியா வந்திருக்கிறான். ஆக்சுவலா அவன் கண் முழிச்சிருப்பான் இல்லையா, கண் முழிச்சதுமே கையில பார்த்தா ஹீரோயினுடைய அந்த தாயத்து இருக்கும். உடனே ஹீரோயின் தான் அதை போட்டு விட்டுருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அதனால ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது, அவ சாவி எடுக்க கிளம்புனா அப்படின்னதும், உடனே இவருடைய கார் சாவியை கொடுத்து, நீ எப்படியாவது இந்த அசிஸ்டன்ட் பையனை இங்க இருந்து கூட்டிட்டு சேஃபா போயிடு, நான் ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா ஹீரோயினை தேடி இந்த காட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. வில்லன் பைப்புலயும் அந்த காட்டுக்குள்ள வந்து, அடியே ஹீரோயின் நீ எங்க ஒளிஞ்சிருக்கிற, ஒழுங்கா வெளியில வந்துரு, ஆக்சுவலா உனக்கு ஒண்ணு தெரியாது, நீ இப்ப வெளியில வந்தாதான் ஹீரோவா பார்க்க முடியும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் எதே மிதிச்சிட. அவ்வளவுதான் அந்த சத்தம் கேட்டு, ஓ இங்கதான் ஒளிஞ்சிருக்கிறியா, இரு நான் வரேன், உன்னை துண்டு துண்டை வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவானா. அவ்வளவுதான் ஹீரோயினை பார்த்து கரெக்டா போட்டு தள்ளலான்னு வரும்போது அண்ணக்காரன் குறுக்க வந்துடுறான். அதனால அந்த சீல்டு வந்து ஆக்டிவேட் ஆகி இந்த வில்லன் பைபிள்ல பறந்து போய் கீழே விழ அந்த தாயத்தும் உடஞ்சு போயிடுது. ஸோ இந்த வில்லனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உன்னை காப்பாத்த தாயத்தும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ இந்த கணக்கையும் நம்ம இப்போ முடிச்சுக்கலாமா அப்படின்னு எந்திரிச்சு வரும்போது அண்ணக்காரன் அவருடைய காலை பிடிச்சிக்கிட்டு, நீ தப்பிச்சு ஓடு, நான் பாத்துக்கிறேன், நீ ஓடு அப்படின்னதும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதனால அப்படியே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்க, இங்க இந்த மிஸ்டர் சியோ கண்ணை
அண்ணக்காரனை மிதின்னு மிதிச்சுட்டு ஹீரோயினை கொண்டுட்டு ஒன்ன வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கொலை பண்றதுக்காக முன்னாடி வரான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க, ஓட முடியாம. பின்னாடியே வந்து அவன், இதனாலதான் சொன்னேன் நீ அப்பவே என் கையில செத்துருக்கலாம், இப்ப பாரு எவ்வளவு கஷ்டம் உனக்கு, சோ நம்ம அடுத்த லைஃப்ல சீக்கிரமா சந்திக்கலாம், ஓகேவா, இவ்வளவு தூரம்லாம் உன்னை வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சு குத்த வரவும் கரெக்டா நம்ம ஹீரோ வந்து இடையில வந்து அதை வாங்கிட்டான். சோ இதை மிஸ்டர் சிவுக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அந்த கம்பியை உருவி மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவரை கீழே தள்ளி விட்டுட அவர் இப்போ வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் நீ இவளுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, இப்ப மட்டும் இவ தப்பிச்சிட்டானா இனிமேல் நீயும் தான் வர முடியாது, அதை பத்தி நீ யோசிக்கலையா அப்படின்னதும் ஹீரோயின் இதை கேட்டு சாக்காகிறாங்க. அவன் என்ன சொல்றான், உண்மை சொல்லு அப்படின்னு சாக்கிங்களே கேட்கும்போது, நான் உன் கூட 1500 வருஷமா இருந்தேன்ல, அதுக்கு ரீசன் என்னன்னா ஒன்னு நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் அப்படின்னும் போது இந்த மிஸ்டர் சிவுக்கு வந்து சைல இருந்துக்கிட்டு, ஆமா இப்ப மட்டும் நான் மறைஞ்சிட்டேன்னா ஹீரோவுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்காது, இந்த உலகத்துல இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது, அதனால அவனும் மறைஞ்சு போயிடுவான் அப்படின்னதும் ஹீரோயின் வேகமா ஹீரோ கிட்ட வந்து, இல்ல அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லு, அதெல்லாம் போய் தானே, நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கிற என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கதறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து, நம்ம குட் பை சொல்ல வேண்டிய டைம் வந்துடுச்சு, அது போக நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீ நல்லா வாழணும் அப்படின்னதும் ஹீரோயின் வந்து அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இல்ல நான் விட மாட்டேன் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த மிஸ்டர் சிவுக்கு எந்திரிச்சிடறான். அவனும் இப்ப கிட்டத்தட்ட ரொம்பவே வீக்கா இருக்கிறான். அதனால நம்ம ஹீரோ அவனை வேகமா தள்ளிட்டு போய் சைட்ல ஒரு மரம் இருக்கும் அதுல போய் சொருக்கிடுறான். அதுவும் கரெக்டா அந்த தழும்பு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல சொருகிட. அவ்வளவுதான், அவன் கதை கிட்டத்தட்ட முடிய போகுது. என்ன சொல்றானா, என் ரிவெஞ்ச் இன்னுமே முடியல, நான் மறுபடியும் உங்களை விட மாட்டேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல உன்னுடைய ரிவெஞ்ச் முடிஞ்சு போச்சு, ஏன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன்னை கொலை பண்ணியிருக்கணும், ஆனா தெரியாத நம்ம ஹீரோயின் உன்னை கொலை பண்ணிட்டாங்க, இப்போ நான் உன்னை கொலை பண்ணி இது எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கிறேன், இதுக்கப்புறம் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னதும் அவன் பயங்கர கோவத்துல, நீ முட்டாள்தனம் பண்ணிட்ட, நான் மறைஞ்சு போயிட்டேன்னா நீயும் மறைஞ்சு போயிடுவ அப்படின்னதும் அவளுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷன்ற மாதிரி ஹீரோ பார்க்க அவ்வளவுதான் அந்த வில்லன் பயபுல அப்படியே கம்ப்ளீட்டா அந்த இடத்துல மறைஞ்சு போறான். அது போக இப்ப நம்ம ஹீரோக்கும் அடிபட்டிருக்கோம் இல்லையா, அவன் அப்படியே பொத்துன்னு கீழே விழ போக நம்ம ஹீரோயின் வந்து பிடிக்கிறாங்க. எங்க போற, நீ என்னை விட்டு போக மாட்டேதானே, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்போதுமே உன் பக்கத்துல இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயுமே போக கூடாதுன்றது தான் என்னுடைய ஆசை, சோ நீ என்ன நினைச்சு அழக்கூடாது சரியா, நீ எப்போதுமே நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், சிரிக்கணும், அது போக என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ண ஒரு உருப்படியான காரியம் என்ன தெரியுமா, உன்னை பார்த்தது தான் என்னுடைய வாழ்க்கைக்கே அர்த்தம் கொடுத்தது அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்படியே பேக்ரவுண்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பார்த்தது, ஹீரோயின் ஹீரோவை கொலை பண்ண வந்தது, என்னை கொலை பண்ண வந்தவளாலேயே நான் ஃபர்ஸ்ட் வாழ ஆரம்பிச்சேன், அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், என்னுடைய 1500 வருஷமும் உண்மையை சொல்ல போனா ஒவ்வொரு செகண்டும் நான் உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஸோ அதனால டக்குன்னு போன மாதிரி இருக்குது, இப்போ நான் உன்னை விட்டு பிரிய போறேன்னு நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கும் போது அந்த கவலையெல்லாம் மறந்து போகுது அப்படின்ற மாதிரி கண்ணீரோட சொல்ல, இங்க நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது, மோதிரம் மாத்திக்கிட்டது, கிஸ் பண்ணது, ஹக் பண்ணது அப்படின்னு எல்லாமே நம்ம ஹீரோ கண் முன்னாடி வந்து போக அப்படியே ஹீரோடைய ஆவியும் பார்த்தீங்கன்னா இவனுடைய உடம்பை விட்டு பிரிஞ்சு அப்படியே ஆஃப்டர் லைஃப்க்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா தேம்பி அழுறாங்க. அதோட இந்த சீனும் கட் ஆகுது. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்து கண் முழிக்கிறாங்க. முழிச்சதுமே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பக்கத்துல இருக்கிறா. எனக்கு என்னாச்சு ஹீரோ எங்க அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் ஆறுதல் சொல்றா. அதே டைம்ல இந்த ஹீரோ வந்து இறந்து போயிருப்பான் இல்லையா, ஆக்சுவலா அந்த அண்ணக்காரனுடைய தம்பிக்காரனுடைய உடம்புல தானே நம்ம ஹீரோ இருந்தான், அதனால ஜுன்வோவுக்கு வந்து ஃபியூனரல் நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாரோ கண் முழிச்சு போற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஃபியூனரல் நடக்க போற இடத்துல இந்த அசிஸ்டன்ட் பையன் கிட்ட ஜுன்வோவுடைய உடம்ப காணோமா அப்படின்னதும் என்னது காணோமா அப்படின்னு இவரும் சாக்காகி பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நிப்பானா. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் மறந்து போயிடுறாங்க. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வேகமா வந்து நம்ம ஹீரோ கண் முழிச்சிட்டானா அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. அப்படியே மனசெல்லாம் வலியோட வேகமா அந்த ஃபியூனரல் நடக்க போற இடத்துக்கு வந்து பாக்குறா. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அங்க பேய் அடிச்ச மாதிரி நின்னுட்டு இருப்பான். அண்ணக்காரன் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, சோ நீயே போய் பேசுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் மெல்ல வந்து நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கட்டி பிடிக்க ஹீரோ அப்படியே முழிக்கிறான். முழிச்சிட்டு ஹீரோயினை நகர்த்தி விட்டு உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே சாக்காகிறாங்க. அடுத்தது தான் அண்ணக்காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி ஹீரோவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, நம்ம டாக்டர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் என்ன எதுன்னு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட ஹீரோயினும் அதை புரிஞ்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அடுத்த சீன்ல அண்ணக்காரங்கிட்ட நம்ம ஃப்ரெண்டுக்காரன் வந்து பேசுறான். ஸோ என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹீரோவுக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டுச்சு போல, லாஸ்டா 1 இயருக்கு என்ன நடந்துச்சோ அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ இப்போ தான் நமக்கு என்ன எதுன்றதே தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஜுன்வோவுடைய உடம்புக்குள்ள வரல, உண்மைக்குமே வந்தது அந்த ஜுன்வோ தான். அதாவது நம்ம ஹீரோ ஜுன்வோவுடைய உடம்புல இருக்கும்போது ஜுன்வோவுடைய மெமரி எல்லாம் அவனுக்கு அடிக்கடி வந்து போயிருக்கும் இல்லையா, ஸோ அப்படின்னா அவனும் இந்த உடம்பை விட்டு பேர்ந்திருக்க மாட்டான், கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கு தான் பேர்ந்திருப்பான். அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ இந்த ஜுன்வோவுடைய உடம்புல இருந்திருப்பான். இப்போ ஹீரோ இந்த உடம்பை
உடம்பை விட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் ஜுன்வோ பார்த்தீங்கன்னா அந்த உடம்புக்குள்ளேயே அவனுக்கு சுய நினைவெல்லாம் வந்திருந்திருக்கும் போல, அதனால தான் இப்படி எந்திரிச்சு வந்திருந்திருப்பான். ஆனால் இப்போ இருக்கிறது ஜுன்வோ தானே, அவனுக்கு நம்ம ஹீரோயினை பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா, அதனால தான் நம்ம ஹீரோயினை மறந்து போயிருந்திருப்பான். ஸோ கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. வாயில் கை வச்சு அழுகுறாங்க, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. பேக்ரவுண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறாங்களாம். ஏன்னா ஹீரோ வந்து இப்போ தான் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்திருக்கான்ற மாதிரி போட்டுட்ருக்க. அதுக்கான மீட்டிங்கும் நடக்குது. ஸோ அந்த டேரக்டரும் நம்ம அண்ணக்காரங்கிட்ட வந்து உங்கள் தம்பிக்கு எல்லாம் ஓகே தானே, இனிமேல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு அப்படியே நடந்து வரான். ஆக்சுவலாக ஜுன்வோன்னு தான் சொல்லணும் நம்ம இனிமேல் அவனை. ஸோ ஜுன்வோ அப்படியே நடந்து வரான். ஸோ ப்ரெஸ் மீட்லாம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ உங்கள் டைம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி ரெக்கவர் ஆனீங்க, உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே, உங்கள் மனசளவில் எப்படி இருக்குது அப்படின்னதும் நம்ம ஜுன்வோ இருக்கோம்ல, அவன் ஹீரோடைய டோனில் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறான். அதாவது ஹீரோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டோனில் பேசுவான், ஜுன்வோ வந்து ரொம்பவே சாஃப்டாக பேசுவான். இப்போ பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ராங்காக பேச அசிஸ்டன்ட் பையனே ஷாக் ஆகிட்டான். இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சமாதானப்படுத்திட்டு தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட அங்கே வச்சு நம்ம ஜுன்வோ என்ன சொல்கிறேன்னா, எப்படி என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சா, என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு அந்த வாய்ஸ் வந்து எனக்கு வருது, அதனால தான் அப்படி பேசி பார்த்தேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னதும், அப்படின்னா நீ ஜுன்வோ தான் அப்படின்னு அசிஸ்டன்ட் பையன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஜுன்வோ என்ன சொல்கிறான்னா, யங்குவானா யாருப்பா, ஏன்னா நான் கண் முழிக்கும் போது அந்த லாயர் ஜெயிலுக்குள்ளே போயிருந்தாரு, அந்த ஆக்டர் பையன் செத்து போயிட்டான், அந்த லவ்வர் பொண்ணும் ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே காரணம் யங்குவான்ற மாதிரி ஒரு பேரு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அப்படின்னா என்னது, யங்குவானா யாரு அப்படின்னு கேட்கும்போது, ஸோ யங்குவானா ஹீரோயின் தானே, அது உனக்கு தெரியலை. அப்போ அண்ணக்காரன் வந்து சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது, சீக்கிரமாக போக போக உனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அப்படியே மறைச்சிடுறாரு. கட் பண்ண அசிஸ்டன்ட் பையன் இதை வந்து ஃப்ரெண்டு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஜுன்வோ வந்து திடீர்னு ஹீரோடைய டோன்ல வந்து பேச ஆரம்பிச்சிட்டான், நானே ஷாக் ஆயிட்டேன், ஆனால் அது ஜுன்வோ தான், ஹீரோ கிடையாது அப்படின்னதும், சரி ஓகே ஹீரோயின் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் ஓகே தானே அப்படின்னதும், அப்படியே இப்போ நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க இப்போ ரொம்பவே மாறிட்டாங்க போல. ஸோ என்னதான் மாறினாலுமே நம்ம ஹீரோவை தான் இன்னுமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபயர் ஃபைட்டரா அவளுடைய ஒர்க்ல மறுபடியும் ஜாயின் பண்ணி ரொம்பவே சூப்பரா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணா நம்ம ஜுன்வோ வீட்டில் இருக்கிறான். அவன் மறுபடியும் அந்த ஹிஸ்டாரிக்கல் டிராமாவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் இல்லையா, நம்ம ஹீரோவா இருந்தா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துடும், இவன்னா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா, அதனால அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுடைய பெண்ணு கீழே விழுந்துடும். அதை எடுக்கலான்னு போகும்போது கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கிறத நோட் பண்றான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த மாஸ்க்கு, அதுக்கப்புறம் அந்த கேலண்டர், புக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில இது இருக்குது. கூடவே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்குது. என்னது இது, இந்த பொண்ணு கூட நான் ஏன் போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இதை பத்தி அண்ணன்காரனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க, இந்த பொண்ணு யாரு, நானும் இந்த பொண்ணு ஒரு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தோம், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணன்காரன் வந்து என்ன சொல்றானா, இப்போ சமாளிச்சிடுறான். இந்த பொண்ணு வந்து உனக்கு பாடி கார்டா இருந்தா, அது போக அவ வந்து ஃபயர் ஃபைட்டரும் கூட, உன்னை ஒரு வாட்டி கூட அவ தான் காப்பாத்தினா தண்ணிக்குள்ள போகும்போது அப்படின்னதும் நம்ம ஜுன்வோ வந்து நினைச்சு பாக்குறான், அவளுடைய கையெல்லாம் திருக்கி இருப்பாளே. ஸோ அதெல்லாம் அவனுடைய நினைவுக்கு வருது. வந்துட்டு ஓ அந்த பொண்ணா, அந்த பொண்ணு கூட நான் ஏன் இவ்வளோ க்ளோஸாக எடுத்துருக்கிறேன், எனக்கு என்னமோ கொஞ்சம் வியர்டாக இருக்குது. ஸோ நான் அவளை ஒரு வாட்டி மீட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட. இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோ கொடுத்த அந்த மோதிரத்தையே பார்த்துட்டு இருக்கிறா, மனசெல்லாம் ரொம்பவே ஃபீலிங்கோட இருக்கிறா. அப்பப்போ தனியாக அழுதுப்பா போல. இப்போவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணன்காரங்கிட்ட இருந்து கால் வருது. ஸோ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த டெம்பிளுக்கு வந்திருக்காங்க. ஸோ யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கிறான். ஸோ அவன் வந்து ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அதனால தான் அண்ணன்காரன் அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பான். ஸோ ஹீரோயினை பேர் சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோயினும் அப்படியே திரும்பி பார்த்து ஜுன்வோவை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேக்ரவுண்டில் அப்படியே லவ் பிஜிஎம் போட்டு விட நம்ம ஹீரோயின் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆமாம் நீங்களும் நானும் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன், ஸோ நம்ம ரெண்டு பேரும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்னு நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா, எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேனாக இருந்தேன், உங்கள் கூட நான் பாடி கார்டாக ஒர்க் பண்ணும்போது நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ நான் உங்கள் கொஸ்டின்கெலாம் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஸோ நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்ப போக, ஒரு நிமிஷம் இருங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னும் போது மறுபடியும் நம்ம ஹீரோயின் திரும்புறாங்க. என்ன சொல்றானா, இந்த மாதிரி எனக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது இந்த டிராமால நடிக்கிறதுக்காக, அதனால தான் அதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணிடலாம்னு நினைச்சேன், எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஏன்னா எப்போதுமே நான் கண் முழிச்சாலுமே உங்களுடைய பேர் தான் மைண்டுக்கு வந்துட்டு போகுது, அதனால தான் நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன் போல. ஸோ இப்போ எல்லா கொஸ்டினுக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சிருச்சு, இப்போ தான் நிம்மதியாகவும் ஃபீல் பண்றேன், இனிமேல் உங்களை பத்தின தாட் வந்து வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புன்னு போகும்போது, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுக்கிறான். இந்த லெட்டர் வந்து யார் எழுதுனான்னு தெரியல, ஆனா உங்களுக்குன்ற மாதிரி போட்டிருந்துச்சு, அதனால இதையும் உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன், சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்வோ வந்து அப்படியே அங்கிருந்து கிளம்பிட நம்ம ஹீரோயின் அந்த லெட்டரை பார்க்குறாங்க. அது நம்ம ஹீரோடைய ஹேண்ட் ரைட்டிங் தான். அதை அப்படியே எடுத்துட்டு அந்த ரிவருக்கு பக்கத்தில் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் அது நம்ம ஹீரோயின்காக எழுதின லெட்டர். எப்போனா நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, ஹீரோ வந்து
கண்முழிச்சிருந்திருப்பானு. ஸோ அந்த டைமில் தான் இது வந்து எழுந்திருந்திருப்பான். அது போக ஹீரோயினுடைய 30வது பிறந்த நாளில் இவனும் மறைஞ்சு போயிடுவான்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் எழுதியிருந்திருப்பான். எனக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே ஸ்லோவாக மூவ் ஆகணுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அப்போ தானே நான் எப்போதுமே உன் பக்கத்தில் இருக்க முடியும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நான் கண்டிப்பாக மறைஞ்சு போயிடுவேன். நீ என்ன நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது போக நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா, நான் உன்னை மீட் பண்ணுற வரைக்குமே நான் ஒரு நரகத்துக்குள்ளே தான் இருந்தேன். ஆனால் நான் எப்போ உன்னை மீட் பண்ணி உன்னால் நான் வாழ ஆரம்பிச்சேனோ அப்போவே நீ என்னை அந்த நரகத்துலேருந்து வெளியில் எடுத்துட்ட. ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் நான் உன்னை விட்டு போயிடுவேன். அந்த டைமில் நீ எப்போதுமே சோகமாக இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கணும். உனக்கு 40 வயசு வரணும், 50 வயசு வரணும். உன்னுடைய லைஃப் லாங் வரைக்குமே நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் ஒன் திங் என்னன்னா, நான் எப்போதுமே உன்னை நினச்சிட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் உன் கூட வாழணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஐ லவ் யூ யங்வா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்க. இந்த லெட்டரை மடித்து வச்சு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அழுதுகிட்டு, எனக்கு கிடைச்சதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரெசன்ட்னா அது இது மட்டும்தான் அப்படின்னு அழுதுகிட்டு, நான் நல்லா வாழணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கிறேன். அதுபடி நான் உன்னே நினச்சிட்டு நல்லா வாழுவேன். ஸோ இது நாள் வரைக்கும் நான் உன்னை நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் உன்னை நினைக்கும் போதெல்லாம் நான் ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான ஹார்ட் பிரேக்கிங்கான குட் பை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவளுடைய லைஃப் வந்து ரொம்பவே சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு 31வது பிறந்த நாளும் வந்துருக்குது. ஸோ அதையும் சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ்லேயே நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிருந்தாலுமே அவங்களுடைய ஆசை நம்ம நல்லா வாழணுன்றது தான். அதனால அவங்கள நினச்சிக்கிட்டு நம்ம எப்போதுமே சந்தோஷமாக வாழலாமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிற மாதிரியும் கடைசியில் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அண்டார்டிகாவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அதனால அப்படியே ஃப்ளைட்டில் வந்து ஏறி உட்காந்துட்டு நான் முடிக்காத ஒரு வேலை இன்னுமே மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. பார்த்தா டக்குன்னு கடந்த காலத்தில் கண் முழிக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்திருப்பா, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தலைந்திருப்பாள்ல. இப்போ அதை அப்படியே மாற்றுறாங்க. ஹீரோயினே கனவுல மாற்றுறாங்க. அந்த கத்தியை கீழே போட்டுட்டு வேகமாக நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நான் இதை நினச்சி எவ்வளோ நாள் ரிக்ரெட் பண்ணியிருக்கேன் தெரியுமா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கட்டிப்பிடிக்க, நம்ம ஹீரோவும் நீ இப்போ மட்டும் என்ன கிளம்ப விடலன்னா ரியாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்ல, ஹீரோயினும் ஆமாம் இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகாது, ஆனால் பாஸ்ட்டை நான் எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிற மாதிரியும் டக்குன்னு நிறைய அம்பு வந்து ஹீரோயின் மேலே படம் வரவும் நம்ம ஹீரோ அந்த அம்பை வந்து வாங்குறான். ஒரு அம்பு நம்ம ஹீரோயின் மேலேயும் வந்து படுது. ஸோ இந்த மாதிரியான முடிவை தான் நானும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மெல்ல ஹீரோ மேலே சாய, மறுபடியும் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அவளுடைய பாஸ்ட்டை அவளுடைய கனவுல போய் மாற்ற நினச்சிருந்துருப்பான். அதனால அவன் நினச்சது தான் இது. இப்போ அடுத்த சீனில் அப்படியே நம்ம ஹீரோயினுடைய கண்ணை மட்டும் காமிக்கிறாங்க. அப்படியே வயசான மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நாட்களும் ஓடுது, வருடங்களும் ஓடுது. அப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு காமிச்சா ஒரு டீனேஜ் பொண்ணு ஒரு பழங்காலத்து கோயில் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு காமிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது நம்ம ஹீரோயின் தான். ஸோ இது அவளுடைய அடுத்த லைஃப் போல. இங்கே வந்து இப்படி எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டு எடுத்த ஃபோட்டோவை ஒரு இடத்துல உட்காந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்தில் நிலா தெரிகிறது. அவள் பார்க்குறா, என்னது பகல்லையுமே நிலா தெரியுது அப்படின்னு சொல்லி வேகமாக மறுபடியும் அந்த ஃபோட்டோ எடுக்கலான்னு எடுத்துட்டு இருக்கும்போது மெல்ல பின்னாடி வரவும் பொத்துன்னு கீழே விழ போக யாரோ வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். நீங்க ஓகே தானே அப்படின்னு ஹீரோயினை தூக்கி விட ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. இந்த இடம் ரொம்பவே பழங்காலத்து இடம், ஸோ பார்த்து ஃபோட்டோ எடுங்க அப்படின்னதும் சரிங்க ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனா, ஏதோ நம்ம 2 பேர் ரொம்ப நாள் மீட் பண்ண மாதிரி எனக்கு தோணுதுன்னும் போது நம்ம ஹீரோயினும் எனக்கும் அப்படிதான் தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நிலாவை காமிக்க 2 பேரும் அந்த நிலாவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட அதோட இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கடைசியில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, அடுத்த மறுபிறவில அதாவது அடுத்த லைஃப்ல 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி காமிச்சு முடிச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அடிக்கடி கேட்டுக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரணமாக மீட் பண்ணியிருந்தா நம்மளுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கும்ன்ற மாதிரி பார்க்கணும்னு ஆசைன்ற மாதிரி மாற்றி மாற்றி கேட்டிருந்திருப்பாங்கல்ல. அதனால இந்த பிறவில 2 பேரும் சாதாரணமான ஒரு லைஃப்ல மீட் பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த சீரீஸையும் முடிச்சிட்டாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற மாதிரி தான் ஆசைப்பட்டுருந்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த எண்டிங்கையுமே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் இந்த சீரீஸ் வந்து நிறைய பேருடைய மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அப்படி நீங்கள் இந்த சீரீஸை மிஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ஹார்ட்டிங்கை போட்டுட்ருங்க. இந்த எண்டிங்கை உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நல்ல ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா ப்ரோக்கன் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ எல்லாத்துக்கும் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்ததும் இதே மாதிரி ஒரு சூப்பரான சீரீஸை வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நானும் உங்களை மிஸ் பண்ண போகிறேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.